நாமக்கல்ல பேசின நம்ம பேச்சு கூட ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைச்சது இந்த ஹிந்துவை பார்த்த பிறந்தான். இந்த இந்துன்னு போடக்கூடாது. இந்துன்னு போடக்கூடாது. இந்துன்னா சந்திரன் அர்த்தம். இங்கிலீஷ் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஐஎன்டியூன்னு எழுதுவீங்க. ஹிந்து அப்படிதான் எழுதுறான் அவன். ஹிந்து பத்திரிகை இந்துக்கு சம்பந்தம் இல்லை, அது வேற விஷயம். ஹிந்து இதான் எழுதணும். ஹிந்து ஹிந்து என்ற சொல்ல சொன்ன மாத்திரத்திலேயே உன் உடலில் மின் அலை பாய வேண்டும். உலகில் ஹிந்துவுக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் துன்பம் ஏற்பட்டால் அது உனக்கு ஏற்பட்ட துன்பமாக நீ கருத வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீ ஹிந்துவாகிறாய். நான் சொல்லலைங்க, விவேகானந்தர் சொன்னது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போகணும்னா அவரதான் போகணும், என்ன போடக்கூடாது. நிறைய பொருள் தேடு. இதுவும் எதனாலன்னா அவன் சொன்னிருக்கான் பாருங்க, பாரத நாடு பழம்பெரும் நாடு. சாதாரண நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவனுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு. யூரோப்புக்கு அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு. டேட் ஆஃப் பர்த் இருக்கிற தேசங்களுக்கு டேட் ஆஃப் டெத் உண்டு. எல்லா இடத்திலையும் பகவான் இருக்கிறார் என்ற ஒரு சொல் போதும். அதனாலதான் நாம ஹிந்துவா இருக்கணும், தர்மத்தில் இருக்கணும். ஏன்னா மதம் என்பது அதுக்கு டிஓபி உண்டு. டிஓபி இருக்கிற எல்லாத்துக்குமே டிஓடி உண்டு. டிஓபின்னா டேட் ஆஃப் பர்த், டிஓடின்னா டேட் ஆஃப் டெத். மதம் என்பது ஏற்கனவே இருந்து காணாமல் போன மதங்கள், இப்பொழுது தோன்றி இனிமேல் காணாமல் போக போகின்ற மதங்கள். அதுக்கு டிஓபி உண்டு, டிஓடி உண்டு. ஆனா தர்மத்துக்கு டிஓபியும் கிடையாது, டிஓடியும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. இது சனாதன தர்மம். ஏன் தெரியுமா சனாதனம்? இன்னைக்கு ஒரே போஸ்டர்ஸ் தான் தமிழ்நாடு முழுக்க. சனாதனமா ஜனநாயகமா? சனாதனம்னா என்னன்னு தெரியல. இப்ப நமக்கே சனாதனம்னா தெரியல. ரொம்ப ஜாகிரதை. அப்ப புராதனமா புராதனம், நூத்தனமா நூத்தனம். அப்ப சதாதனம், என்றைக்கும் இருப்பது சனாதனம். ஏன் சனாதனம் தெரியுமா? சனாதனாகிய இறைவனால் உருவாக்க பெற்றது. அதனால் இது சனாதன தர்மம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1000ல் ஒரு பேரு சனாதனன் என்று பெயர். இன்னொன்னு என்ன? நாமும் சனாதனன் தான், ஆனால் மறந்து போயிருக்கிறோம். மறந்து போயிருக்கின்ற நம்முடைய சனாதனத்தன்மையை நினைவூட்டுவதனாலே இந்த தர்மத்திற்கு பெயர் சனாதன தர்மம். சனாதனால் உருவாக்க பெற்றதனால் இது சனாதன தர்மம். மூணாவது, மீதியெல்லாம் வரும் போகும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், உலகத்தில் பல மதங்கள் வரும் போகும். மதம்னா கொள்கை, பாலிசி, எல்லாம் பாலிசி, நோக்கம், அதெல்லாம் போகும். மாறாதது எது? அது சனாதனம். மாடுக்கு அந்த குழந்தை கன்றுக்கு அந்த மடி இருக்கிறது, அந்த 4 முலைகள், அதுல ஒண்ணு கொடுக்க கூடாம நானே அதை கட்டி வச்சுட்டு நான் பால் கறந்தேன்னா அதெல்லாம் இப்ப பாவமே இல்லை. வள்ளலாருக்கு தெரியாது, மிஷின் போட்டு பால் கறக்கிறதே தெரியாது அவருக்கு. எல்லா மாட்டையும் மிஷின் போட்டு கறக்கிறான். நாம என்ன பண்ணோம்? மாடே வச்சுக்கல. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம்னு சொன்னாலே ஆண்டாள், நாம அந்த பிரச்சனைக்கே போல. ஏன்னா வளர்க்கிறதே நாய் தான், பசுவே வளர்க்கலையே. அதனாலதான் புத்தகத்துல பாடத்திட்டம் எங்க போய் நிக்கிறது பாருங்க. டிஓஜி டாக், பெட் அனிமல். அதுக்காக பெட் அனிமலுக்கான ஒரு ஷாப், கடை, அதுக்கு பிஸ்கட், அதுக்கு ஷோ, அதுக்கு ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய். எங்க போயிட்டோம் பாருங்க. என்எச்ல போயிட்டு இருக்கோம் நாம. என்எச்ல போகும்போது அணுகுசாலைன்னு ஒண்ணு உண்டு, சர்வீஸ் ரோடு. அதை விட்டுட்டீங்கன்னா 2 டோல் தாண்டி போயிடணும். போயாச்சுப்பா, எங்க யூ டர்ன் பண்றதுன்னு தெரியல நமக்கு. மிக உயர்ந்த தத்துவத்தை சொன்ன நாட்டுல இப்ப மாடே இல்ல, நாய் தான் பெட் அனிமல்னு வச்சுட்டு இருக்கமே. எப்படி போயிடுச்சு பாருங்க எஜுகேஷன், எங்க போயிருக்கு. அதனால காந்திஜி சொல்றாரு, if all the schools and colleges are demolished, if all the school children and college going students are run out in the streets, I will not be sorry. நான் வருத்தமே பட மாட்டேங்கிறாரு. காரணம் என்ன? நீ இந்த உடம்பிலே இருக்கின்றவன் என்கின்ற நினைப்பு உனக்கு வரணும். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? உடம்பே நாம். அதனால என்ன இருக்கு? கார்னியர் வருது, காத்ரேஜ் வருது, வாய்மையோடு பெண்கள் இருக்காங்க, லிப்ஸ்டிக், வாய்மை.
எதுக்கு? இந்த உடம்புக்கு. ஒப்பனை தப்பல்ல, ஒப்பனை செய்து கொள்ளணும், நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், ஒரு சபைக்கு வந்தா நல்லா இருக்கணும், தப்பு இல்லை. ஒப்பனை என்பது ஒரு கலை. ஆனால் இது உடம்பிற்கு எந்த அளவுக்கு விளம்பரம் போயிருக்கு? நீங்க வராதீங்க டேடி. ஏன்? ஸ்கூல்ல எல்லாரும் தாத்தாவான்னு கேட்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஒரே நிமிஷத்தில் அவன் மயிரா போச்சேன்னுவான். அதுக்கு எத்தனை பெயிண்ட், எத்தனை மூஞ்சி மாறுமா? நீ என்னதான் கருப்பு அடிச்சா கூட முகம் காட்டி கொடுத்துருவீங்களா வயதானவன்றத? தசரதர் கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு நரை காதோரமாக வந்ததை பார்த்துவிட்டு கம்பன் சொல்கிறான், யமன் கொடுத்த ஓலை வந்து விட்டதுன்ட்டான். விவேகானந்தர் வாழ்க்கையில சம்பவம் ஒருத்தன் சொல்றான், டாங்கி, கழுத மாதிரி இருக்கான். அந்த பக்கம் ஒரு பாதிரியார் உட்கார்ந்து இருக்காரு. நோ 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 நோ, he is like a monkey. No, he is like a donkey. No, monkey, donkey, monkey. இவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கான். அவர் விவேகானந்தர் சொன்னார், டோன்ட் வரி, ஐ ஆம் இன் பிட்வீன் தி டூனர். அதுக்காக ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கேங்கிறார். அப்படியாவது சொல்ல தெரியணும். ராதாகிருஷ்ணன் அமெரிக்கா போனார். புஸ்தகம் எல்லாம் வச்சிருந்தான் ஒருத்தர். மேல பைபிள் இருந்தது, கீழே கீதை இருந்தது. பத்தியா, பைபிள் இஸ் ஆன் த டாப் அப்படின்னா, பைபிள் டாப்ல இருக்கு பார். ராதாகிருஷ்ணன் பார்த்து சொன்னார், கீதை தாங்கின்னு இருக்கு பாத்தியா அது என்ன? கீதையை உரிவினா மொத்தம் குழு. அப்ப சொல்ல என்ன, எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியணும். கொலம்பஸ் என்கின்றவன் பாரத தேசத்தை போய் பார்க்கணும்ன்றதுக்காக வந்தான். வழி தவறி போய் முட்டின இடம் அமெரிக்கா. வழி தவறி போயிட்டான். சில பேர் தெரியாம மாட்டின்னு இருப்போம். அப்படி மீட்டிங்ல யாரும் மாட்டலன்னு நினைக்கிறேன். அதை ஏன் சார் கேட்கறீங்க? அப்படி அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தான் 1492. ஏற்கனவே அங்க ஒரு குடிமகன் இருந்தான். அவன் இந்தியாவுக்கு போன வந்தானா, அங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருந்தானா, அவன் செவப்பாக இருந்தானா, செவ்விந்தியர்கள் வச்சான், ரெட் இண்டியன்ஸ். மொத்தத்தை அழிச்சு விட்டான். எப்பயுமே கிறிஸ்தவனுடைய அனாச்சாரம் என்னன்னா, கலாச்சாரம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறது இல்லை. கலாச்சாரத்துக்கு ஆன்டனிம் அனாச்சாரம். ஆச்சாரம்னா ஒழுக்கம், ஒழுங்கு, நேர்மை, இன்டெகிரிட்டி. அவன் என்ன பண்ணா, எங்க போறானோ அங்க இருக்கக்கூடிய அந்த மூலியங்களை அழித்து விடுவான் சுத்தமா. க ந ச ஞ ட ந மெய்யெழுத்துக்கள் எல்லாம் இருக்கு தெரியும். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தா நமக்கு தெரியும் உயிர்மெய் எழுத்து. ஆவோட இக்கு சேர்ந்தா கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கௌ சச்சா சிச்சி சுச்சு செச்சே எல்லாம் தெரியும். இப்ப சொல்றது இல்லை, அவ்வளவுதான். சொல்லி பார்க்கணும். அவ சொல்றா, அப்ப பாட்டி ங்கன்ற எழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன தெரியுமா எழுதினா, ngப்போல் வளை. விட்டுட்டோமே, புதிய ஆத்திச்சூடியை விட்டுட்டோமே, இக்கிரி டிகிரி டாக்ல உட்கார்ந்துட்டு இருக்கோமே. இக்கிரி டிகிரி டாக் இது வேற மனப்பாடம் பண்ணணும். இதுக்கு ஒரு ஜூனியர் ஹார்லிக்ஸ், சீனியர் ஹார்லிக்ஸ், சப் ஜூனியர் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா. இந்த லூசுங்களை போய் என்ன பண்றது? இதுக்கு 1.5 லட்சம் காஷன் டெபாசிட் வேற. அந்த ஸ்கூல்ல ப்ரீ கேஜில போட்டாக்கா அப்புறம் என்ன ஆகும்? அது பிளஸ் 2ல அதுவே வெளில போயிடும். எதுக்கு பள்ளிக்கூடம்? எதுக்கு பள்ளிக்கூடம்? மாற்றணும். மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க, குருகுலங்கள் இப்ப ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. நம்முடைய படிப்பு வரணும், அதுதான் சுதந்திரம் வாங்கினோம்.